everyone, welcome back to EVERGREEN cooking. லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல ஒரு அருமையான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்த்தோம். இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு சூப்பரான KFC எப்படி செய்யணும்ன்றதை தான் பார்க்க போறோம். இது என்னோட சிஸ்டரோட ஸ்பெஷலான ரெசிபி. எங்க வீட்ல எல்லாருக்குமே அவங்க செய்யற KFC ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் அவங்க சூப்பரா செய்வாங்க. இந்த டீ கடை கஜூர், அப்புறம் வெஜ் பிஸா இதெல்லாம் கூட அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் இந்த ரெசிபிஸ்லாம் கூட அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான KFC எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எவர்கிரீன் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். இப்போ KFC செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1.5 kg, 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க, 2 கப் மைதா, அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. KFCக்கு தேவையான மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதில் இருக்குது. நான் KFC ப்ரிப்பேர் பண்ணும்போது இதோட அளவெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன்ல இந்த மாதிரி நல்லா இடையில ஃபுல்லாக டீப் கட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போதான் நம்ம கொடுக்குற மசாலாலாம் இதில் நல்லா கோட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை சோக் பண்ணுறதுக்கு பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து அதை நல்லா திரியாக இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மோர் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கண்டெய்னரில் சிக்கன் சோக் பண்ண போகிறோமோ அதில் பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையும் பட்டர் மில்கில் முங்குற அளவுக்கு நல்லா சோக் பண்ணிக்கோங்க. இது 1 hour இதுலேயே நல்லா சோக் ஆகட்டும். 1 hour ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் நம்ம பட்டர் மில்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், ஆரிகானோ 1/2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 3 டேபிள் ஸ்பூன், க்ரீன் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த சிக்கனை ஒரு 4 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். இந்த சிக்கனில் மசாலா நல்லா ஊறட்டும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணும் போதே ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ 4 hours ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி மைதாவில் ஒரு 2 கோட்டிங் கொடுத்துட்டு தான் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம மைதா ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மைதால நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். அதனால இதை நம்ம ஒரு ஃபைன் பவுடரா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்துடலாம். அதுக்கு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி மைதால வச்சு லேசாக மேலே தூவி விட்டுருங்க. 2 சைடும் லேசாக தூவி விட்டால் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோட்டிங் எப்பவுமே லேசாக தான் இருக்கணும். செகண்ட் கோட்டிங் தான் நம்ம திக்கான கோட்டிங்காக கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து ஒரு 5 minutes கேப்குள்ளே செகண்ட் கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதம் இந்த மைதாலாம் ட்ரையாக இருக்குல்ல, இதெல்லாம் வெட்டாக்கிடும். அப்புறம் நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது சிக்கனை விட்டு மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கேப்குள்ளே செகண்ட் கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. அண்ட் 4 மணி நேரம் சிக்கனை நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணும் போதே ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து நான் ஃப்ரீசரில் வைக்க சொல்லியிருப்பேன். அது இதுக்கு தான். இந்த செகண்ட் கோட்டிங் கொடுக்கும் போது நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிட்டு தான் நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஒரு 4 seconds அளவுக்கு மட்டும் டிப் பண்ணால் போதும். அதே மாதிரி தண்ணியும் நல்லா சில்லுன்னு இருக்கணும். டிப் பண்ணிவிட்டு இந்த மைதாவில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் KFC நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுத்த உடனே இமீடியட்டாக ஃப்ரை பண்ணிடணும்.
இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஒரு 4 செகண்ட்ஸ் இந்த ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மைதாவில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் கொடுத்தோம்ல அந்த மைதாலேயே தான் நம்ம செகண்ட் கோட்டிங்கும் பண்ணணும். நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணுற ப்ராசஸை ரொம்ப ஜென்டலாக பண்ணணும். இங்கே மேலே ஃபுல்லாக ட்ரையாக இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ எண்ணெயை ஊற்றி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் வந்து எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் வந்து திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டு தான் நீங்கள் திருப்பி போடணும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போடும்போது கூட ரொம்ப லேஸாக சாஃப்டாக வந்து திருப்பி போடுங்க. நீங்கள் ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இங்கே மேலே இருக்க க்ரஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம KFCயை ஃப்ரைங் பேனை விட்டு எடுத்துடலாம். ஒரு சைடும் ஒரு 7 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணிட வேணாம், டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது. எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே நம்ம ஒரு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான KFC ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். நம்ம செஞ்ச KFC எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு அந்த சவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.